11th பப்ளிக் எக்ஸாம் கேன்சல் பண்ணதுனால இனிமே 11th பப்ளிக் எக்ஸாம் கிடையாது. இதனால இப்போ உள்ளவங்க 11th எக்ஸாம் எழுதலாமா வேண்டாமா, 10th படிச்சுட்டு டைரக்டா +2 போலாமா, இந்த மாதிரி டவுட்ஸுக்கெல்லாம் இது வரைக்கும் கவர்மெண்ட்ல இருந்து எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. வந்த உடனே உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். 2025 11th சப்ளிமெண்டரி எக்ஸாம் இதுக்கு ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணவங்க, அதாவது August 4 and 5 அப்ளை பண்ணவங்களுக்கான டவுன்லோட் லிங்க் இப்போ ரிலீஸ் ஆயிருக்குது. இதில் உங்கள் எக்ஸாம் ரோல் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் என்ட்ரு பண்ணி உங்கள் ஸ்கேன் காப்பியை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதோடைய லிங்கை வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் என்னைக்கு அப்ளை பண்றது அப்படின்னா August 14 and 18. டைம் வந்து மார்னிங் 11 o'clock டு ஈவினிங் 5 o'clock. August 15, 16, 17 இந்த டேட்ல நீங்க அப்ளை பண்ண முடியாது. எங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்க ஸ்கேன் காப்பி எங்க அப்ளை பண்ணீங்களோ அங்கதான் அப்ளை பண்ணணும். ஃபீஸ் எவ்வளவுன்னு பார்க்கலாம். ரீவேல்யூஷனுக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 505 ரூபாய், ரீடோட்டலிங்க்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 205 ரூபாய், பயாலஜி சப்ஜெக்ட் அதாவது உயிரியல் சப்ஜெக்ட்டுக்கு 305 ரூபாய். ரீவேல்யூஷன் எப்போ அப்ளை பண்றது அப்படின்னா உங்க ஆன்சர் சீட்ல நீங்க எழுதின ஆன்சருக்கு மார்க் கம்மியா போட்டிருக்க மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணுங்க. ரீடோட்டலிங் எப்போ அப்ளை பண்றது அப்படின்னு பார்க்கலாம். உங்க ஆன்சர் சீட்ல டோட்டல் மார்க்ஸ் வந்து கம்மியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க ரீடோட்டலிங் அப்ளை பண்ணலாம். ஆன்சரை கரெக்ட் பண்ணிட்டு மார்க் போடாம இருந்தாங்க அப்படின்னா ரீடோட்டலிங் நீங்க அப்ளை பண்ணலாம். ஆன்சருக்கு மார்க் போட்டு பட் ஃப்ரண்ட் பேஜ்ல அந்த மார்க் என்டர் ஆகல அப்படின்னா நீங்க ரீடோட்டலிங் அப்ளை பண்ணலாம். உங்க ஆன்சர் சீட்ல உள்ள மார்க்குக்கும் ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்ல உள்ள மார்க்குக்கும் டிஃபரன்ஸ் இருந்துச்சு, அதாவது ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்ல கம்மியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க ரீடோட்டலிங் அப்ளை பண்ணலாம். ஏதாவது ஒரு ஆன்சரு கரெக்ட் பண்ணாம இருந்தாங்கன்னா நீங்க ரீடோட்டலிங் போகணும், ரீவேல்யூஷன் போகக்கூடாது. இந்த ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங்ல எவ்வளவு மார்க் வருதோ அந்த மார்க் தான் ஃபைனல் மார்க். அதாவது அது லோவா இருந்தாலும் சரி இல்ல ஹையா இருந்தாலும் சரி அதுல வர்ற மார்க் தான் ஃபைனல். அடுத்த வீடியோல இந்த ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் இதுக்கான ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க, அதோடைய அப்டேட் பத்தி பார்க்கலாம்.